அதே போல ஏற்கனவே நல்லா இருக்கக்கூடிய திட்டங்களை கெடுக்கிறத எதிர்க்கட்சிகள் நாங்க வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது. நேற்று கூட நீங்க பார்த்திருப்பீங்க, எங்களுடைய அரசு திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம், அரசுடைய முத்திரை திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை முடக்கியிருக்காங்க, பேரை மாத்திருக்கிறாங்க. அது எங்களுடைய தலைவர் பேர் இருக்கக்கூடிய திட்டமும் கிடையாது, டாக்டர் கலைஞருடைய பேர் இருக்கக்கூடிய ஒரு திட்டமும் கிடையாது. ஒரு நல்ல திட்டம். ஏன் நீக்கியிருக்காங்கன்னா, நான் முதல்வன் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பேர் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிற ஒரு சிறிய குறுகிய எண்ணத்தோடு அந்த திட்டத்தோட பெயரையே நீக்கியிருக்கிறாங்க. அந்த திட்டத்துடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால இருந்து அக்கௌண்ட்ல இருந்து நீக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு, கோட்டையிலேயே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான பிரச்சனைகளை பத்தி என்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வாயை திறப்பார் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு நாங்க எதிர்க்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்க அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய எண்ணங்களை தெரிவிச்சிருக்கிறோம். அதுவும் எப்போதாவது பேசுற முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அப்பவும் தன்னை முதலமைச்சர் அப்படிங்கறத மறந்து இன்னும் பிரச்சார மோட்லயே பேசிட்டு இருக்கிறாரு. சிஎம் தான் அப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுக்க முழுக்க ரீல்ஸ் வெறியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு கண்டென்ட், எல்லாமே ரீல்ஸ் தான். இதையெல்லாம் முதலமைச்சர் கவலைப்படுற மாதிரி துளியும் தெரியல. அவருடைய ஒரே சிந்தனை இந்த ஆட்சியை எப்படி காப்பாற்றிக்க போறோம் அப்படிங்கிற அந்த கவலையில தான் அவர் இருக்கிறாரு.